ஸோ ஹாய் கைஸ். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு ரீகேப்பை மட்டும் இங்கே நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம புட் ரவுட் கிரியேட் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் டுட்டோரியலில். query parameters என்னன்னு பார்த்தோம். ஒரு database டாட் பிஒய்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு செகண்ட் லைன்ஸ் ஆஃப் கோடை வந்து நம்ம எழுதணும். ஸோ இது வரைக்கும் அந்த என்ஜின் அப்புறம் அந்த செஷன் லோக்கல் இந்த கான்செப்ட்ஸ்லாம் புரியலனாலும் இந்த லெக்சரில் உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். டீட்டெயில்டாகவே பார்த்துருவோம். அது போக டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் போன டுட்டோரியலில் பார்த்தோம். இந்த டுட்டோரியலில் வாங்க நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் டைரக்டரிக்குள்ளே போயிடுவோம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட் டைரக்டரி. ஸோ வாட் வி கிரியேட்டட் இஸ் அ database.py ஃபைல். வி இம்போர்ட்டட் சர்டன் திங்ஸ். ஒரு யூஆர்எல் கிரியேட் பண்ணி ஒரு என்ஜின் கிரியேட் பண்ணோம். ஸோ அதில் வந்து யூஆர்எல் இன்சர்ட் பண்ணிட்டு கரெக்ட் டாக்ஸ் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் அதை பேராமீட்டர் போட்டிருக்கோம். ஸோ கிரியேட் என்ஜின் மெத்தட் வழியாக தான் இதை பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து நம்ம டிக்ளரேட்டிவ் மேப்பிங் பண்ணோம் பேஸ்ன்ற ஒரு இன்ஸ்டன்ஸில். தென் வி கிரியேட்டட் அ செஷன் வித் ஒர்க் ஸ்பேஸ் கால் செஷன் லோக்கல் பை அ திங் கால் செஷன் மேக்கர். ஸோ அதுக்குள்ள ஆட்டோ கமிட், ஆட்டோ ஃப்ளஷ் அண்ட் பைண்ட் மூணுத்தையுமே வந்து இது ரெண்டும் ஃபால்ஸாக போட்டு பைண்ட் நம்ம இன்ஜினில் பைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டாஸ்க்குன்ற ஒரு மாடல் கிரியேட் பண்ணி அதை பேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்குள்ளே சர்டின் ஆட்ரிபியூட்ஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் பேஸ் டாட் மெட்டடேட்டா டாட் கிரியேட் ஆல் பைண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ரவுட் டாட் பிஓயில் சர்டின் சேஞ்சஸ் பண்ணோம். ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் நம்ம வந்து வெறும் கிரியேட் ரவுட்டுக்கு மட்டும் தான் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ டேட்டா கிரியேஷனுக்கு மட்டும் நம்ம டிபியை ஆட் பண்ணிட்டு கமிட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம். கரெக்டாக? ஸோ வாங்க, இது போக நமக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்குது, நிறைய திங்ஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அது இந்த டுட்டோரியல் நம்ம பண்ணலாம். ஸோ கிரேட். ஸோ லெட் ஸ்டார்ட். நம்ம இந்த டேட்டாபேஸ் டாட் பிஒய் எல்லாமே நமக்கு இது ஓகே தான். இந்த ரவுட் டாட் பிஒயில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, வாட் வி கிரியேட்டட் ஹியர் இஸ் def get dbன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி this is what we call it as a dependency injection. Okay, sorry. Yeah, so we created a dependency injection here. ஸோ இந்த இன்ஜெக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப சிம்பிள் தாங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது. பேசிக்காக நம்ம ஒரு 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 கோடில் வந்து எப்போவுமே டிபெண்டன்சிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதாவது வந்து இப்போ நம்ம ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணுறோம், இல்லை ஒரு செஷன் பண்ணுறோம், இல்லை வந்து ஏதாவது சம்திங் நம்ம பண்ணிட்டுருக்கோம் நம்ம கோட் பேஸில் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை வந்து நம்ம ஒரு கிளாஸ்க்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அதாவது வந்து நம்ம வந்து சொல்கிறோம், நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம், நம்மளோட நம்மளோட டேட்டா பேஸில் வந்து நம்ம ஏதோ சம்திங் ஒரு இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. இந்த கான்செப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, மாடுலாரிட்டின்ற ஒரு அப்ரோச்சுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். பேசிக்காக வந்து கெட் டிபின்ற ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி அதில் டிபி அப்படின்ற ஒரு இதை யூஸ் பண்ணிட்டு ட்ரையில் வந்து இஎல் டிபி கொடுத்துருக்கோம். கரெக்டாக? ஸோ இது வந்து ஒரு டேட்டா பேஸ் செஷனை ப்ரொவைட் பண்ணுவாங்க. செஷன் லோக்கல்னு ஒரு டேட்டா பேஸை ப்ரொவைட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஏபி என் பாயிண்ட்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ அந்த யூசேஜ் என் பாயிண்ட் யூசேஜ் எல்லாமே நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். கெட் ஒரு ஐடி வச்சு கெட் பண்ணியிருக்கோம், டேட்டாவை கிரியேட் பண்ணியிருக்கோம், இதெல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் கான்செப்டில் தான் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? டிபி செஷன் இஸ் ஈக்குவல் டு டிபெண்ட்ஸ் ஆஃப் கெட் டிபி. டிபெண்ட்ஸ்ன்ற ஒரு கீவேர்ட்ஸ் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இது எப்போவுமே மாடுலாரிட்டி அப்படின்ற ஒரு அப்ரோச்சுக்கு தான். மாடுலாரிட்டி ஏன் அப்படி மாடுலாரிட்டின்னு அது புது வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நம்மளோட டேட்டா பேஸ் அதையும் நம்ம என் பாயிண்ட்ஸையும் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கணும். அதுதான் செக்யூரிட்டி பர்பஸுக்குமே வந்து ரொம்ப இது. இப்போ ஆக்சுவலாக நம்ம டெஸ்ட் டாட் பியூல ஃபைல் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு டெஸ்டிங்லாம் போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம அடுத்த டுட்டோரியல்ஸில் நம்ம டெஸ்டிங் போகும்போது பார்ப்போம். பட் இப்போதைக்கு மாடுலாரிட்டின்ற ஒரு அப்ரோச்சுக்கு தான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. மாடுலாரிட்டினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்பரேஷன் ஆஃப் டிபி அண்ட் ஏபிஐ. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாட் வி டூ இஸ் வி கிரியேட் அ ஃபங்க்ஷன் கால்ட் கெட் டிபி அண்ட் வி யூஸ் இட் இன் ஆல் ரவுட் எண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான், இதுதான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். இதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணணும். ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்ணணும். அதாவது கான்ஃபிக்னு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிப்போம். நான் ஏன் இப்போ சொல்கிறேன். ஓகே, இதில் வந்து ஓஆர்எம் மோட் அப்படின்ற ஒரு பேராமீட்டரை நம்ம ட்ரூன்னு மென்ஷன் பண்ணணும். கிரேட். ஸோ இது ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நம்ம பைடான்டிக் மாடல்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ண இங்கே இருக்கிற பைடான்டிக், அதாவது ஃப்ரம் பைடான்டிக் இம்போர்ட் பேஸ் மாடல்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எஸ்கியூஎல் ஆல்கமி ஓஆர்எம் மாடல்ஸோட சீம்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு தான் நம்ம இந்த ஓஆர்எம். ஸோ வாட் வி டூ இஸ் கனெக்ட். ஓகே, கனெக்ட் ORM models with pydantic base models.
ஸோ எப்போவுமே பைனான்டிக் பேஸ் மாடல்ஸை வந்து நம்ம எப்பவுமே இப்போ டிக்ஷனரிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலிடேஷன் இன்புட் வேலிடேஷனாக தாங்க எடுக்கும். பட் இந்த ஓஆர்எம்மோட எதுக்கு போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது வந்து இப்போ டாஸ்க் மாடல்ன்ற ஒரு 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 கிளாஸோட சில இன்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஆப்ஜெக்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம இன்புட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் பைனான்டிக் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 விஷயத்துலேருந்து நம்ம ஃபீல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இந்த இந்த கான்செப்ட்டுக்கு தாங்க எப்போவுமே ஓஆர்எம் மாடல் வந்து நம்ம ட்ரூவாக மென்ஷன் பண்ணி ஆகணும். சீம்லெஸ்ஸாக நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம், அதாவது ஓஆர்எம் மாடல்ஸையும் பைனான்டிக் பேஸ் மாடல்ஸையும். அவ்வளோதான் இந்த கான்செப்ட். ஸோ வாங்க நம்ம வந்து இப்போ ஓஆர்எம் மோட் இல்லைனாலும் என்ன பண்ணலாம், என்ன ஆகும் அப்படின்னு நான் போக போக உங்களுக்கு காட்டுறேன். பட் இப்போதைக்கு நம்ம வந்து க்ரக்ஸுக்கு போயிடுவோம். ஓகே, ஸோ வாட் வி டன் டில் நவ் இஸ் வி கிரியேட்டட் 4 ரோட்ஸ். அந்த கான்செப்ட் லாஜிக் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யா, நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொஞ்சம் கோடை வந்து என்ஹான்ஸ் பண்ணி பார்ப்போங்க. ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது இந்த கோடு. நிறைய எரர்ஸும் அடிக்கும் இந்த மாதிரி நம்ம அப்ரோச்சில் நம்ம எழுதுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா. ஸோ கெட் ரவுட்டுக்கு போவோம் ஃபஸ்ட்டு. ஸோ யா, டாஸ்க்ன்ற ஒரு கெட் ரவுட் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வாட் வி டூ இஸ் we will define a response model here. Great. Response model which will refer a task list. Yeah, task. Great. And then நம்ம get task ன்ற ஒரு ஃபங்க்ஷனில் லிமிட் எல்லா query parameters டிஃபைன் பண்ணியிருக்கோம். லிமிட்டை வந்து ஆப்ஷனல் போட்டுட்டு அதுக்குள்ளே நன் அப்படின்னு போட்டுக்கலாம். பட் நம்ம ஏன் இந்த மாதிரி போட்டிருக்கோம் ஓகே, ஸோ ஃபைன், let's keep it like this itself. And then search போட்டிருக்கோம். db session is get depends of db. பட் இப்படி ரிட்டர்ன் பண்ணுறது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி நான் போன டுட்டோரியலே சொன்னேன். நம்ம எப்போவுமே டிவியை கமிட் கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணணும். அதுதான் வந்து எப்பவுமே ப்ராப்பரான லாஜிக்கு. பட் அது வந்து நம்ம புட் இல்லை போஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு பண்ண போதும், இல்லை டெலிட் அந்த மாதிரி. இப்போ நம்ம டேட்டா பேஸில் ஏதாவது சேஞ்சஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இப்போதைக்கு கெட் ரவுட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸ் டூ லைக் சம்திங் லைக் query will be a db of like a query of task model. Great. So query ன்ற ஒரு attribute ல let's define like if search is true. Okay, like if search name எடுக்கணும். And then what we do is we will say that query is query dot filter of task model dot title dot contains what we given in search. Great. ஸோ சர்ச்சில் நம்ம சில இதெல்லாம் எழுதியிருக்கோம். நம்ம இதெல்லாம் சர்ச் பண்ணி நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தோம்னா லைக் அதை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கு. பட் த திங் ஹியர் இஸ் லெட்ஸ் கீப் இட் திஸ் query thing as none itself. That will be the best way, I think. So yeah, okay, fine. So limit to நம்ம எப்பவுமே நல்லன்னு கொடுக்கறது நல்லதாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு query parameters டெஃபினிஷன் சொல்கிறக்காண்டி நான் இப்படி எழுதியிருந்தேன். பட் திஸ் இஸ் நாட் அன், இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நன்னே வச்சுப்போம். ஸோ யா, நம்ம இப்போ என்ன பண்ணிப்போம், இஃப் query வந்து அந்த டைட்டில் வந்து நம்ம கொடுக்குற பேராமீட்டர்ஸில் நம்ம கொடுக்குற திங்ஸில் வந்து அது இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து queryன்ற ஒரு இன்ஸ்டன்ஸ்க்குள்ள ஸ்டோர் பண்ணுறோம். பட் அதே மாதிரி அடுத்த query பேராமீட்டருக்கு பண்ணலாம். இஃப் லிமிட்டுக்கு என்ன ஆச்சுன்னா அதே தான், queries will be query dot limit of limit. Great. Then what we do is we will return the query, right? Okay, the one thing here we have to understand is we must not just return query, we must return all the queries, because we define get all tasks. So we must return all the queries. So we will define task query dot all. Let's state this in a comment. Okay, then what we do is so basically என்ன பண்ணியிருக்கோம், டிபியில் வந்து நம்ம queryன்ற ஒரு இன்ஸ்டன்ஸை ஸ்டோர் பண்ணிட்டு இஃப் சர்ச், இப்போ எல்லா query parametersக்குமே இஃப் சர்ச் இருந்துச்சுன்னா அதை queryல ஸ்டோர் பண்ணுறோம், இஃப் லிமிட் இருந்துச்சுன்னா அதை queryல ஸ்டோர் பண்ணுறோம். தென் we return query dot all. Great. ஸோ அதே வந்து டாஸ்க் பை ஐடிக்கும் நம்ம அதே தான் பண்ணி ஆகணும். இங்கேயும் நம்ம ரெஸ்பான்ஸ் மாடல் வந்து ட்ரூன்னு போடுவோம்.
ஸோ இங்கேயே நம்ம லிஸ்ட் ஆஃப் டாஸ்க் போட்டிருக்கோம், இங்கேயே நம்ம டாஸ்க்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நான் போக போக சொல்கிறேன். இப்போதைக்கே உங்களுக்கே ஒரு பேசிக்கான ஐடியா கிடைச்சிருந்தா இதோட டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆல் டாஸ்க்கை கெட் பண்ணுறதுக்கு நம்ம லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறோம். பட் இப்போதைக்கு நமக்கு ஒரு பர்டிகுலர் டாஸ்க் மட்டும் ரிட்டர்ன் பண்ணணும்னா டேரெக்டாக டாஸ்க்ன்ற ஒரு இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். யா, so if task id db, okay, great. Then what we will do here is, let's remove this thing. This is not the proper way to write this. Let's store db dot query, and then we will have it as a task model, and then we will filter out. Yeah, so நம்ம என்ன filter பண்ணோம்னா, if task model ஓட id வந்து which is equal to the task id which we given it as a path parameter. Great. Then what we will do is, அதோட ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நம்ம எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்ன்ற ஒரு இதை யூஸ் பண்ணிப்போம். இது தேவையும் இல்லை, பட் இப்போதைக்கு நம்ம ஒரு ஒரு இது கண்டி யூஸ் பண்ணிப்போம், ஸ்டாண்டர்ட் கண்டி யூஸ் பண்ணிப்போம். இஃப் டாஸ்க் இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸப்ஷன் ரைஸ் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அதை வந்து இதுக்குள்ளே போட்டுக்குவோம். அண்ட் தென் லெட்ஸ் ரிட்டர்ன் தி டாஸ்க். இங்கே நமக்கு டாஸ்க் டாட் ஆல்லாம் போட தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு டாஸ்க் ஒரு எவ்ரி டாஸ்க் வில் பி யூனிக், ரைட்? ஸோ நம்ம அதோட பர்டிகுலர் டாஸ்க்கு மட்டும் தான் எடுக்கிறனால நம்ம டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். தென் போஸ்ட் ரவுட்டுக்கு வருவோம். போஸ்ட் ரவுட்டுக்குமே ஓகே, அட் ரவுட்டர் டாட் போஸ்ட் டாஸ்க். ஸோ கிரேட். தென் ரெஸ்பான்ஸ் மாடல் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலாம் நினைக்கிறேன், ரைட்? ஸோ ரெஸ்பான்ஸ் மாடல் வில் பி ட்ரூ டாஸ்க். யா, so task end of create task will be task db session. Okay, db task on the task model. Okay, இதெல்லாம் நம்ம டுட்டோரியல்ல போனதுனால டேட்டா கிரியேஷன் முடிஞ்சிருச்சு. அதே கான்செப்ட் தான். இப்போ டெலீட் பண்ணலாம். இப்போ ரவுட் டெலிஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட்ஸ் டிஃபைன் சம்திங். ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் மாடல் தேவையில்லைங்க. பிகாஸ் டெலீட் டாஸ்க்கு வந்து அதே கான்செப்ட் தான். ஃபார் இண்டெக்ஸ் டாஸ்க். ஓகே, திஸ் இஸ் நாட் தி ப்ராப்பர் வே டு ரைட். So let's erase this particular snippets. Let's அதே கான்செப்ட் தாங்க, db.query of. Okay, and then task model of மாடலுக்குள்ளே இருக்கிற இதை வந்து ஸ்டோர் பண்ணிட்டு ஃபில்டர் அவுட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ ஃபில்டரில் வந்து வாட் வி டூ இஸ் task model. Okay, task model dot id which will be equal to the task id which we given it as a query path parameter. Sorry, and அதோட ஃபர்ஸ்ட்டை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அதை குவரியில் டாஸ்கில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இஃப் நாட் டாஸ்க்னால் நம்ம எக்ஸப்ஷனை ரைஸ் பண்ணணும் கரெக்டாக. ஓகே, கிரேட். அண்ட் தென் வாட் வி டூ இஸ் வி வில் இதை வந்து நமக்கு டெலீட் ஆப்ரேஷனால நம்ம எக்ஸிஸ்டிங் டிபியில் டெலீட் பண்ணி ஆகணும் இந்த டாஸ்க்கை. அண்ட் தென் வி வில் கமிட் அவுட் திஸ், and then you will return a simple message. Great. So we will return a message like task has been deleted. Okay, so இப்போ நம்ம put ரவுட்டுக்கு வருவோம். update task. Great. ஸோ இந்த ரவுட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். பட் இதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் மாடல் கொடுத்தே ஆகணும். ரெஸ்பான்ஸ் மாடல் வில் பி it will be task. Okay, so def update task id new task னு கொடுத்துருக்கோம். ஓகே, அண்ட் தென் db session depends. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் இந்த திங்ஸ்லாம் நம்ம இப்படி எழுதக்கூடாது. ஸோ அதே லைன்ஸ் தான் டாஸ்க்ன்ற ஒரு ஆட்ரிபியூட்டில் யூஸ் டு db.query of task மாடலில் நம்ம பேசிக்காக வாட் வி வில் டூ இஸ் வில் ஃபில்டர் அவுட். ஸோ task model dot id which will be equal to task of id, right? And then அப்படி இருந்துச்சுன்னா அதோட ஃபர்ஸ்ட்டை மட்டும் நம்ம எடுக்கணும். ஓகே, then what we will do is if task இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸப்ஷனை ரைஸ் பண்ணணும். ஓகே, தென் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்டேட் பண்ணணும். ஸோ அதே தான் இப்போ ஒவ்வொரு டாஸ்க்குமே டாஸ்க் ஐடினோட டாஸ்க் ஐடி இருக்குது, டைட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நம்ம டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுத்தையும் அப்டேட் பண்ணணும். ஸோ வாட் வி வில் டூ ஹியர் இஸ் வி வில் டூ லைக் திஸ், நியூ டாஸ்க் டாட் டைட்டில், அண்ட் தென்
டாஸ்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து நியூ டாஸ்கோட டிஸ்கிரிப்ஷன். Okay, new task dot description. Great. Then what we will do is we will commit it in the DB, and then we will DB dot refresh. We will return out the task and then return the task. Great. So எல்லாமே பண்ணிட்டோம் successfully. So okay. So what we did till now is ஒவ்வொரு ரவுட்டையுமே நம்ம இன்னும் கொஞ்சம் ரீஃபைன்டு வெர்ஷனில் நம்ம எழுதியிருக்கோம் with the enhanced DB connectivity, right? So let's check it out whether this is working. So yeah, நம்ம import statementsலாம் ப்ராப்பர் எழுதியிருக்கோமான்னு நான் once செக் பண்ணிப்போம். From fast API we have imported API router, HTTP exception, query and depends, pydantic base model, typing வந்து list optional, SQL alchemy.orm session, database வந்து we imported session local, டாஸ்க் ஆஸ் அ டாஸ்க் மாடல் அலியாஸ் வச்சு பண்ணியிருக்கோம். ரவுட்டரில் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி டாஸ்க்ஸ்ன்ற ஒரு லிஸ்ட்டை வச்சு பண்ணியிருக்கோம். பட் இப்போ உங்களுக்கு ஒரு இது தோணியிருக்கும், என்னடா டாஸ்க்ன்றது நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டு, இல்லை நம்ம தான் டிபி வச்சு பண்ணியிருக்கோம்ல, ஸோ அது அந்த கான்செப்ட் நமக்கு தேவையில்லை. யா, ஸோ டைட்டில் எஸ்டிஆர், டிஸ்கிரிப்ஷன் எஸ்டிஆர், கிரேட். And then do we need it as an ID? Okay, we will just remove this. Great. And then டாஸ்க் சென்டர் வருது வச்சுட்டு, ஓகே. ஸோ எல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணிடாச்சுன்னு நினைக்கிறேங்க. டேட்டாபேஸ் டாட் பிஓஐடியும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துப்போம். ஸோ வி டிட் எக்ஸாக்ட்லி எவ்ரி திங் தி பர்ஃபெக்ட் வே. ப்ரைமரி கீ ஓகே, ரவுட் டாட் பிஓஐடியும் நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ லெட்ஸ் ரன் இட் அவுட் in the best way. So yeah, what we will do is uv icon main app preload. Okay, so இங்கே நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் எரர் வந்து அடிச்சிட்டு இருக்கு, லைக் சம்திங் ஒரு ஆப். ஓகே, ஸோ வாட் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, okay, so we use this like a function, right? But we must not use this like this, or a generator தான் அது. So we will get db இருக்கிற இடத்துல நம்ம ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணியிருக்கோம். Okay, so we must not use it like this, we must use it like a generator. So if we reload this, okay, இன்னும் வேறு எங்கே அந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம லோட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து எந்த எரருமே நமக்கு அடிக்கலை. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ரன் ஆகிடுச்சு. லெட்ஸ் செக் இட் அவுட் இன் அவர் இதில் கூட நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டில் லெட்ஸ் ரன். ஸோ நமக்கு 5 ரவுட்டுமே வந்துருச்சு. கெட் போஸ்ட், கெட் டெலீட், புட். ஸோ 5 ரவுட்ஸுமே வந்துருச்சு. வாங்க நம்ம வந்து ஒன்றா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ லெட்ஸ் போஸ்ட் சம்திங். டைட்டில் லெட்ஸ் ஹேவ் இட் அஸ் டைட்டில் 1, description 1, execute. Okay, so what happens is an internal server error. Oh, fine, object has a no attribute called as id. Okay, fine. So okay, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாம்பிள் வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ லெட்ஸ் போஸ்ட் சம்திங். Okay, title id, let's have this one, title 1, description 1, execute. Okay, நமக்கு ரெஸ்பான்ஸ் பாடி ஸ்டேட்டஸ் கோட்ஸ் 200, ஸோ இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல். ரெஸ்பான்ஸ் பாடி வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு டாஸ்க்கும் லெட்ஸ் புட் இட் அவுட். ஓகே, தென் we will have it as id2, title 2, description 2. Great, let's execute. ஸோ இன்டர்னல் சர்வர் ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, SQL alchemy. ஓகே, unique constraint failed task dot id. Okay, something is wrong here. What we want to define is okay, so we will get all our task, execute, title 2. So we have inserted, but twice நம்ம insert பண்ணனால நமக்கு அந்த error வந்துச்சு. Nothing wrong with that. So let's insert id 3, title 3, description. Let's insert it as 3, execute.
ஓகே, ரெஸ்பான்ஸ் பாடி வந்துருச்சு. லெட்ஸ் எக்ஸிக்யூட். லெட்ஸ் புட் எக்ஸ்ட்ரா ஒரு போட்டுப்போம். ஸோ ஐடி 4, டைட்டில் 4 அண்ட் த டிஸ்கிரிப்ஷன் 4. ஓகே, ஸோ எக்ஸிக்யூட். இதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பாடி 200. கிரேட். ஸோ லெட்ஸ் கெட் அவுட் ஆல் அவர் பர்டிகுலர் டாஸ்க் வாட் வி ஹவ் இன்சர்டட் டில் நவ். ஓகே, ஸோ நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். we got all our response body. நம்ம ஐடி 4 ஐடியுமே நம்ம கிடச்சிருச்சு. கிரேட். ஸோ லெட்ஸ் get task by particular id. let's use id 4, right? ஓகே, நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா நமக்கு ரெஸ்பான்ஸ் பாடி 200, ஸ்டேட்டஸ் கோட்ஸ் 200, எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்ஸ் பாடி வந்துருச்சு. லெட்ஸ் put update something particularly. so let's update our task id 3. id, let's have it as 3. title 3 is updated. description, let's have it as same. It's updated. let's execute. great. so நமக்கு ரெஸ்பான்ஸ் பாடி வந்துருச்சு, ஸ்டேட்டஸ் கோட் வந்துருச்சு. we have updated to, as you can see. okay, so in a great way we have finished out our basic routes. ஸோ நமக்கு ஒரு விஷயம் நமக்கு தேவை அப்படின்னா நமக்கு வந்து டேபிள் ப்ளஸில் வந்து நம்மளோட சேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். கரெக்டாக? ஸோ லெட்ஸ் ஓப்பன் டேபிள் ப்ளஸ். இதில் வந்து நம்ம ஒரு கனெக்ஷன் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ SQLiteன்னு போட்டுக்கோங்க. போட்டு லெட்ஸ் செலக்ட் அவர் டேட்டா பேஸ் .path ஃபைல். ஐபி ப்ராக்டிஸில் வந்து ஓகே, ஸோ ஐபி ப்ராக்டிஸ் தான் task.db. இதை நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, so let's connect it out. ஸோ டாஸ்க்ன்ற ஒரு டிபி நமக்கு கிடச்சிருச்சு. இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஐடியுமே இருக்குது, 4 டைட்டில் இருக்குது, 4 டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. கரெக்டாக? ஸோ செலக்ட் கவுண்ட் ஆஸ் கவுண்ட் ஃப்ரம் டாஸ்க். நம்ம ஒவ்வொரு ரெஃப்ரெஷ்மே இந்த ஒரு SQL query தான் ரன் ஆகிட்டு இருக்கும். இது ஆப்வியஸ்லி உங்களுக்கு SQL தெரிஞ்சுன்னா தெரியும். நம்ம எல்லா டாஸ்கோட கவுண்ட் எடுத்திருக்கோம். ஸோ அதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சரையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு காலம் நேம் என்ன, அதோட டேட்டா டைப், அது நல்லபிளா இல்லையா, அது வந்து அது ஃபாரின் கே இல்லையா, பிரைமரி கே இல்லையான்னு சொல்லி எல்லாமே பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரைமரி வந்து ஐடி போட்டிருக்கு. ஸோ பிரைமரி கீ ஆஸ் வி டிஃபைன் இட் இஸ் ஐடி. ஓகே, ஸோ டேபிள் ப்ளஸில் வந்து நம்ம ஒவ்வொரு டெஃபினிஷனுமே நம்ம இப்படி பார்த்துக்கலாங்க. இங்கே நீங்கள் அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைட்டில் 3 இஸ் அப்டேட்டட், டிஸ்கிரிப்ஷன் 3 இஸ் அப்டேட்டட். ஸோ அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துருச்சு. ஸோ அப்டேஷனுமே ப்ராப்பராக நடந்துருச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம பேசிக்காக எல்லா ரவுட்ஸையுமே க்ரியேட் பண்ணியிருக்கோம். எல்லா திங்ஸுமே நம்ம ப்ராப்பராக பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு சில டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ கேன் போஸ்ட் இட் இன் கமெண்ட் இன் ஃபியூச்சர் டூ. ஐ வில் ரிப்ளை ஒன்ஸ். பட் இப்போதைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே டுட்டோரியல் 4ல். ஓகே, வாட் வி ஹவ் டன் இஸ் வி ஹவ் redefined our routes for database connectivity, and then we have used table plus to check it out and Swagger. ஸோ இதெல்லாமே நம்ம பண்ணி முடிச்சிட்டோங்க. ஸோ டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி நமக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிருச்சு. பட் இன்னும் ஒரே ஒரு டாபிக் மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டாக புரியும்னு நினைக்கிறேன். தட் இஸ் curl கமாண்ட். ஸோ curlனு ஒரு கமாண்ட் உங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு கமாண்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு கமாண்ட் லைன் டூல் தான். ஸோ பேசிக்காக நம்மளோட ரெக்வஸ்ட் எல்லாமே, நம்ம ஒரு சர்வருக்கு கொடுக்குற ரெக்வஸ்ட் எல்லாமே லைக் ஒரு ப்ரோட்டோகால்ஸோடு எழுதுவோம். சர்டைன் ப்ரோட்டோகால், சர்டைன் செக்யூரிட்டி திங்ஸோடு எழுதுவோம். ஸோ இதை தான் வந்து curl கமாண்டில் நம்ம பண்ணுவோம். இது ஒரு CLI டூல் தான். ஸோ எல்லா HTTP மெத்தட்ஸுமே நம்ம இதில் மென்ஷன் பண்ணி எழுதுவோம். ஸோ லெட்ஸ் டிஃபைன் சம்திங். எப்படி curlோட பேசிக் அவுட்லெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு curlல வந்து சர்டைன் திங்ஸ் எழுதுவோங்க. பேசிக்காக நம்ம இதை மென்ஷன் பண்ணுவோம். curl எக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம என்ன மெத்தடில் வந்து நம்ம எழுத போகிறோம், என்ன HTTP மெத்தட் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அண்ட் தென் வி வில் யூஸ் சம்திங் கால்ட் அஸ் லைக் ஒரு URL வந்து லெட்ஸ் ஹேவ் இட். ஸோ நம்ம இப்போ HTTP மெத்தடில் வந்து லெட்ஸ் ஹேவ் curl எக்ஸ் போஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா இப்போ நம்ம இதில் வந்து HTTP ஆஃப் நம்ம பேசிக்காக நம்மளோட அப்ளிகேஷனுக்கு வந்து இது ஐபி அது 127.0.0.1 என்ன போட்டுறதுனால 8000. ஓகே, டாஸ்க்ஸ்ன்ற ஒரு பாத் பேராமீட்டர் ரன் ஆகுது.
ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஒரு யூஆர்எல் வச்சுட்டு அண்ட் தென் வி வில் ஹேவ் a ஹெட்டர். ஸோ ஹெட்டரில் வந்து நம்ம அப்ளிகேஷன் டாட் ஜேசனை வந்து நம்ம அக்செப்டில் கொடுக்கணும். ஸோ லெட்ஸ் ஹேவ் இட் அஸ் அக்செப்ட் application of JSON. So and then we will move on to the header. Okay, and then we will have a content. Headerல வந்து okay, so we will have a content typeல வந்து நம்ம actually we will mention okay, so content type. The content typeல we will mention the same, and that is also application of JSON. Great. And then what we will do here is we will have another attribute called D, which in the content இந்த ஹெச்ன்றது என்ன பண்ணோம்னா இப்போ கண்டென்ட் டைப் ஹெட்டரை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம், அதாவது நம்மளோட ரெக்வஸ்ட் பாடி ஃபார்மேட்டுக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணி மேப் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ and then we will have a parameter called D which sends the JSON payload to the request body. ஸோ இந்த டீல வந்து எக்ஸாம்பிளாக நம்ம சில ஆட்ரிபியூட்ஸ்லாம் கொடுத்து அது ஒரு JSON ஃபார்மேட் எழுதி வச்சுப்போம், அவ்வளோதான். ஸோ அதை தான் நம்ம வந்து பேலோட அனுப்பப்போம். ஸோ இதுதான் கேர்ளோட பேசிக் அவுட்லைன். ஸோ நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு கேர்ள் கமாண்டையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நம்மளோட அப்ளிகேஷனுக்கு. அப்போனா உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் ஏபி அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்மளோட டிபியும் அப்படியே தான் இருக்குது. ஸோ வாட் வி வில் ஓப்பன் இஸ் வி வில் ஓப்பன் அ பர்டிகுலர் Visual Studio Code. Okay, and then what we will do is we will insert some curl commands here. So நம்ம எல்லா டாஸ்க்கையும் retrieve பண்ணுறதுக்கு we will use get method, and then we will have a HTTP 127.0.0.1 is to 8000. Okay, and then a path parameter, right? So a header where we will mention accept of application of JSON. That's right, I think. Maybe. So error once na popping. Okay, so this is one curl command. Okay, port number was not a decimal. Okay, decimal number between 0 and 65535. இதே எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, oh, okay, so there is one mistake I did. I think I didn't write the HTTP method properly. Okay, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லா ஐடிஸுமே எல்லா டைட்டில் டிஸ்கிரிப்ஷனோட வந்துருச்சு ப்ராப்பராக. ஸோ இது ஒரு கெட்டுக்கு வந்து ஒரு கேர்ள் கமாண்டு. ஸோ நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு ஐடி இப்போ யூ மஸ்ட் கெட் ஆல் டாஸ்க் பை அ பர்டிகுலர் ஐடி, ரைட்? ஸோ நம்ம மென்ஷன் பண்ணலாம் நம்மளோட பர்டிகுலர் ஐடியுமே. இப்போ ஒன்றுன்னு ஒரு ஐடி மென்ஷன் பண்ணிட்டு அதே கமெண்ட்டை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ வில் கெட் அவர் ஐடி 1 டைட்டில் 1 டிஸ்கிரிப்ஷன் 1. ஸோ இதே மாதிரி 2 3 4க்குலாம் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதே இதை வந்து நம்ம 5க்கு பண்ணி பார்ப்போம். which we must get it as not found. The task entered is not found. Great. ஸோ இதே வந்து நம்ம ஒரு டாஸ்க் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா what we must do is we must curl x, we must mention the HTTP method, right? And then let's copy this, and then tasks of okay, so and then we will the post ku vandu namakku idu thevilla, and then we will mention the header, and then accept of application JSON, and then we will mention the another header, right, where we will mention content type will be application.json, application bar JSON, and then we will have it as another D where we will send all the particular payloads, right? So what we can do here is we will create something like this where we will mention the title. We must mention the ID too, right? So ID where we will mention it as ID of like mention 6 5, and then we will mention title which will be title 5, and then we will mention the description. Great. We will mention it as this 5. Okay, so இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு we must enclose curly brackets.
So we'll run it as, yeah, so we returned id 5, title 5, and description will be description of 5. So நம்ம இப்போ கெட் பண்ணி பார்ப்போம் எல்லாத்தையுமே. If we get, we will, okay, அதே தான். So we must put backslash here. Okay, so we also got our id 5, title 5, and description 5. Great. And then what we will do is we will delete a particular task. Curl x, what method we must mention is delete, and then http, okay, 127.0.0.1 is to port number 8000, and then tasks ஒரு இதை போட்டுட்டு we will delete task 3. So what will happen, a header where we will mention the accept of application of JSON. Great. So task has been deleted ஒரு successful message வந்துருச்சு. ஸோ இதை நம்ம டேபிள் ப்ளஸில் போய் செக் பண்ணி பார்ப்போம் whether this is working. ஸோ நமக்கு வந்து தேர்ட் டாஸ்க் வந்து டெலிட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்த டேபிளில். ஸோ கிரேட்டுங்க, நமக்கு வந்து எல்லாமே ஒர்க் ஆயிடுச்சு ப்ராப்பராக. கர்ல் கமெண்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். ஃபாஸ்ட் ஏபிலையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வி வில் கெட் ஆல் அவர் பர்டிகுலர் டாஸ்க், ரைட் அவுட் கொடுத்தோம்னா எக்ஸிக்யூட். ஸோ இதுக்கு வந்து நம்ம தேர்ட் ஐடி டாஸ்க் வந்து நமக்கு டெலிட் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ அவ்வளோதாங்க பேசிக்காக. நம்ம வந்து இப்போ இந்த லெக்சர் வந்து என்ன பார்த்துருக்கோன்னா கர்ல் கமாண்டோட அவுட்லைனும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ வி ஆல்சோ ஃபார் கர்ல், யா ரைட். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ரவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம், டேட்டாபேஸ் எப்படி கனெக்ட் பண்ணலாம், டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன் என்ன, ஓஆர்எம் மோட்னா என்ன, பைரண்டிக் பேஸ் மாடல்ஸ்னா என்ன, கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன, டேபிள் ப்ளஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், ஸ்வாகர் வேர் எப்படி யூஸ் பண்ணலாம், கர்ல் கமெண்ட்ஸ் எப்படி எழுதலாம்னு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இனிமேல் நம்ம அடுத்தடுத்து போக போக ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு டேட்டாபேஸ் எடுத்து, ஒரு போஸ்ட்கிரஸ் எடுத்து, இல்லை ஆன்லைனில் ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் டூல் எடுத்து நம்ம ஃபர்தராக ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஒரு அவுட்லைன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே போக போக அடுத்தடுத்த லெக்சர்ஸில் கண்டிப்பாக கிளியர் ஆகுங்க. ஸோ கொஞ்சம் பேஷன்ஸோடு நீங்கள் கவனிச்சிங்கன்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி பி கிளியர் இன் தி ஃபர்தர் லெக்சர்ஸ். பட் இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இந்த லெக்சர்லேயே உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து கிளியர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம். ஸோ கங்க்ராட்ஸ். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் லெக்சர். தேங்க்யூ கைஸ், பை.